ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் டே டு டே லைஃப்பில் இந்த அப்ளிகேஷன் நம்ம கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம். அதுதான் கேலரி. கேலரியில் தான் நம்ம வச்சிருக்கக்கூடிய பர்சனல் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கேலரி அப்ளிகேஷன் நம்ம இது நாள் வரைக்கும் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா இது ஏதோ ஸ்டோர் பண்ணி வைக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்குள்ள நிறைய இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸ் இருக்குங்க. இந்த கேலரிக்குள்ள எந்தெந்த பர்மிஷன் எல்லாம் எனேபிள் பண்ணக்கூடாதோ அது எல்லாமே ஆன்ல இருக்குங்க. ஸோ இப்போ இந்த பர்மிஷன் ஆன்ல இருக்கிறதுனால நம்ம கேலரிக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒரு மால்வேர் ஸ்பைவேர் லிங்க் மூலமா உங்களுடைய மொபைலை யாராவது ஹேக் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது கேலரியில் அந்த பர்மிஷன் எனேபிள்ல இருக்கிறதுனால ஈஸியா போட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஹேக்கருக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்துரும். இன்னைக்கு இந்த வீடியோல எந்தெந்த டேஞ்சரான செட்டிங்ஸ் எல்லாம் கேலரியில் இருக்கு அதையெல்லாம் நம்ம எப்படி ஆஃப் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அப்படி ஆஃப் பண்றது மூலமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்க முடியும். அது மட்டும் கிடையாதுங்க, பேட்டரி ட்ரெயின் ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்ண போறோம், மொபைல் டேட்டா லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ண போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க விவோ, ஓப்போ, ஒன் பிளஸ், ஐக்யூ, ரியல்மி மொபைல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில், நான் விவோ மொபைல்லேருந்து சொல்கிறேன், உங்களுடைய மொபைலில் ஆல்பம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆல்பத்து மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே இங்கே பாருங்கள் ஆப் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். உடனே அந்த ஆல்பத்துடைய அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகுது. இதில் பர்மிஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பர்மிஷனுக்குள்ளே அலோடில் என்னுடைய இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது இருக்கணும். அடுத்தது ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலோடுன்ட்டு இருக்கலாம். அடுத்தது மியூசிக்கு அண்ட் வீடியோ அலோடுன்ட்டு இருக்கலாம். இதை தவிர மற்ற எந்த ஒரு பர்மிஷனுமே எனேபிளில் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. அப்படியே அந்த அப்ளிகேஷன் பர்மிஷன்லேருந்து கீழே வந்தீங்கன்னா கீழே பாருங்கள், பாஸ் ஆப் ஆக்டிவிட்டி இஃப் அன்யூஸ்டுங்கிறது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி. இது என்ன பர்பஸ்க்குன்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் இந்த ஆல்பத்தை யூஸ் பண்ணாத சமயத்தில் இந்த பர்மிஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஸ்லீப் மோடுக்கு போயிடணும்னு சொல்கிறேன். அப்போ இது ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் மொபைல் டேட்டா லாஸ் ஆகாது, பேட்டரி ட்ரெயினும் ஆகாது. சரிங்களா, அதுக்காக இந்த பாஸ் ஆப் ஆக்டிவிட்டி இஃப் அன்யூஸ் இருக்கிறது டிசேபிள் இருந்ததுன்னா எனேபிள் பண்ணிருக்கீங்க. எனேபிள் பண்ணிட்டு டாப் லெஃப்ட்ல இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது அது கீழே இருக்கிற மொபைல் டேட்டா அண்ட் வைஃபையை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க, இந்த பேக்ரவுண்ட் டேட்டாங்கிறது எனேபிள் இருக்கு. எப்பவுமே இந்த மொபைல் டேட்டாவை சக் பண்ணிட்டே இருக்கும். இந்த கேலரி பாருங்க, கேலரிக்கு மொபைல் டேட்டாவுக்கு என்னங்க சம்பந்தம்? மொபைல் டேட்டாவை அது எதுக்கு யூஸ் பண்ணுது? பட் எப்பவுமே பேக்ரவுண்ட்ல ரன் ஆகி மொபைல் டேட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எனேபிள் இருக்கு. இதனால உங்க மொபைல் டேட்டா நிறைய லாஸ் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் டேட்டாவை டிசேபிள் பண்ணிக்கங்க. பேக்ரவுண்ட் டேட்டாவை டிசேபிள் பண்றதுக்கு முன்னால கீழே அன்ரெஸ்ட்ரிக்டட் டேட்டா யூசேஜ் இருக்குது. எப்பவுமே தடை இல்லாமல் டேட்டாவை கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நம்ம இதை எனேபிள் பண்ணியிருக்கோம். இதை டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற பேக்ரவுண்ட் டேட்டாவை டிசேபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ டிசேபிள் பண்ணிடுறீங்க. அடுத்தது டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க, ஒன் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஆப் பேட்டரி யூசேஜ், இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ அன்ரெஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆப்டிமைஸ்டுனா நார்மலாக உங்களுக்கு பேட்டரியை செலவு பண்ணும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு கேலரியில் பேக்ரவுண்டில் இது அதிகமாக ரன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வரக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போய் ஸ்டோர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அப்போ எனக்கு எதுக்கு ஆப்டிமைஸ்டு? ரெஸ்ட்ரிக்டடில் கொடுக்குறேன். பேக்ரவுண்டில் எனக்கு ரன் ஆகக்கூடாது. இது நான் என்ன டைமில் நான் கொடுக்கணுமோ அந்த டைம் மட்டும் இது ஒர்க் ஆனால் போதும் அப்படிங்கிறனால ரெஸ்ட்ரிக்டடில் கொடுத்துட்டு விட்டுடலாம். ஸோ இது மூலமாக உங்களுடைய மொபைல் பேட்டரி ரொம்ப நிறையா சேவ் ஆகுது. ஓகேங்களா, அடுத்தது டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க, ஒன் ஸ்டெப்பு. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஆப்ஷன்ஸ், டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ். மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே இது ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற பர்மிஷனை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மால்வேர் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கு உங்கள் மொபைலில் அப்படின்னா அது மேலே இது ஒர்க் பண்ணலாம். இல்லை கேலரி மேலே அந்த மால்வேர் அப்ளிகேஷன் வரலாம். அப்படி வரும்பொழுது ஈஸியாக கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும் ஒரு ஹேக்கர் அண்ட் ஸ்கேமர்ஸ்னால. டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸை கிளிக் பண்ணி அலோவ் டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ் எனேபிள் இருக்கும், டிசேபிள் பண்ணிருங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி
ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்து மாடிஃபை சிஸ்டம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு கேலரியில் நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான். சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான பர்மிஷன் இது எதுக்குங்க? இதுக்கு வந்து தேவையே இல்லாத பர்மிஷன் இது. இதனால நம்மளுக்கு ஒரு ஹேக்கர்ஸ் அண்ட் ஸ்கேமர்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இதுக்குள்ளே அலோவ் மாடிஃபையிங் சிஸ்டம் செட்டிங்ஸ் எனேபிள் இருந்ததுன்னா இமீடியட்டாக அதை டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளிவாங்க. அடுத்தது இதுக்குள்ளே அலாரம் அண்ட் ரிமைண்டர். இதுக்குள்ளே நம்மளுக்கு எதுக்கு அலாரம் அண்ட் ரிமைண்டர்? இதுக்கு தேவையே கிடையாது. அதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய முக்கியமான ஆல்பம் இப்படி செட் பண்ணி வைக்கிறது மூலமாக இன்னும் உங்களுடைய ப்ரைவசி பாதுகாக்கப்படும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மொபைலுக்கு வருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சாம்சங் மொபைலில் கேலரின்ட்டு டிஸ்பிளே ஆகும். அந்த கேலரி மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன் போட்டு ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன். இதுக்குள்ளே பர்மிஷன்ஸுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்கள், மியூசிக் அண்ட் ஆடியோ வந்து பர்மிஷன் இருக்கணும், நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் இருக்கணும், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பர்மிஷன் இருக்கணும். மற்ற எந்த ஒரு பர்மிஷனுமே எனேபிளில் இருக்கக்கூடாது, அலோடில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி டோன்ட் அலோங்கிறத கொடுத்துக்குங்க. அவ்வளோதான். இந்த 3 மட்டும் இருந்ததுன்னா போதும். அப்படியே இந்த அப்ளிகேஷன் பர்மிஷனில் கீழே வந்தீங்கன்னா இந்த கேலரி அப்ளிகேஷனை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாத சமயத்தில் இது அப்படியே ஆஃப் ஆகி எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேயும் ஒர்க் பண்ணாமல் அமைதியாக ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடணும் அப்படின்னா மேனேஜ் ஆப் இஃப் அன்யூஸ்டுங்கிறது டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணிக்கிங்க. இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பர்மிஷனையும் ரிமூவ் பண்ணிடும், டெம்பரரி ஃபைலெலாம் டெலீட் பண்ணிடும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல போய் தூங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா மொபைல் டேட்டான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது பேக்ரவுண்டில் டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடிய பர்மிஷனை எனேபிள் பண்ணியிருக்கு. இது மூலமாக உங்களுடைய மொபைல் டேட்டா அண்டு பேட்ரி அதிகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ தட் இதையும் ஆஃப் பண்ணிக்கங்க. இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் கீழே வந்து டேட்டா சேவர் ஆனில் இருந்தாலும் எனக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகு அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் இது. இந்த செகண்டாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் வந்து எனேபிள் இருந்துன்னா ரொம்ப அதிகமான பேட்ரி ட்ரெயினும் ரொம்ப அதிகமான மொபைல் டேட்டாவும் லாஸ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இதையை டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கிற அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜை டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்தது பேட்டரியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அன்ரெஸ்ட்ரிக்டடில் இருக்கவே கூடாது, ஆப்டிமைஸ்டில் இருக்கவே கூடாது, ரெஸ்ட்ரிக்டட் மோடில் கிளிக் பண்ணிங்க. ஸோ தட் ரெஸ்ட்ரிக்டட் மோட்னா கம்மியான பேட்ரி மட்டும்தான் உங்களுக்கு செலவாகும், அதிகமாக உங்கள் பேட்டரியை ட்ரெயின் பண்ணாது. ரெஸ்ட்ரிக்டடில் செலக்ட் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒன் ஸ்டெப் வெளியே வாங்க. அடுத்தது அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆன் டாப், இது எனேபிள் இருக்கும். இது தாங்க ஒரு அப்ளிகேஷன். அதாவது நம்ம பழசில் பார்த்தீங்களா டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸுங்கிறது விவோ மொபைலில், அதே ஆப்ஷன் தான் இதில் வந்து அப்பியர் ஆன் டாப்ன்ட்டு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் மேலே இன்னொரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறது, ஒரு ஃபேக் ஸ்க்ரீன் மேலே ஒரு கேலரி மேலே ஒரு மால்வேர் ஸ்பைவேர் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணி எடுக்கலாம். ஸோ தட் இது மூலமாக தான் உங்களுக்கு ஒரு ஸ்கேமர்ஸோ ஒரு ஹேக்கர்ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் நம்முடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை. இந்த அப்பியர் ஆன் டாப்பை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே அலோவ் பர்மிஷன் எனேபிள் இருக்கும், டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி வெளியே வாங்க. அடுத்தது சேஞ்ச் சிஸ்டம் செட்டிங், சேம் அதே தான். நம்ம சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய பர்மிஷன் இதுக்கு எனேபிள் இருக்குது. ஒரு வீடியோ அண்ட் ஃபோட்டோவை ஸ்டோர் பண்ணுற இடத்துல இந்த பர்மிஷன் தேவையில்லாது. அதனால் இதையும் டிசேபிள் பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு இப்போ டோட்டலாக வெளியே வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கேலரி அண்ட் ஆல்பத்தில் நம்ம சொன்ன செட்டிங்ஸை நம்ம டிசேபிள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய நீங்கள் சேமித்து வச்சுருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அட் த சேம் டைம் ஹேக்கர்ஸ் ஆர் ஸ்கேமர்ஸ் ஈஸியாக கேலரியை டச் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.